எப்போ வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்குது. இப்போ தினமும் நம்ம பல்வேறு விஷயங்களை சந்திப்போம், பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்போம். நம்ம மனசு தெளிவான முடிவு எடுக்கணும். நாம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தெளிவாக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கா அப்படின்னா, தினமும் ஒரு அரை மணி நேரம் தனியாக நடந்து போயிட்டு வாங்க. யாரு கூடயும் அதான் நடைபயிற்சின்றது. ஏன் நடைபயிற்சி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைகளில் தினந்தோறும் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க பாருங்கள், அவங்க கண்டிப்பாக நடைபயிற்சி போவாங்க. ஏன்னா அப்படி போகலைன்னா, அதுவும் தனியாக போவாங்க. அப்படி போகலைன்னா அவங்க தப்பாக முடிவு எடுப்பாங்க. நீ வாழ்க்கையில் தப்பாக முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா சரியான முடிவு எடுக்கணும். நிறைய பெரிய விஐபிகள் சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு வேலையை செய்வாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு 8 மணி நேரம் வழக்கமாக செய்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க, டிவி பார்ப்பாங்க. பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க மாட்டாங்க. பழக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சந்திப்பாங்க. அதனால் பெரிய அவங்க வந்து நடைபயிற்சி போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நடைபயிற்சி போக மாட்டாங்க. பெரிய பிரச்சனைகளை புது பிரச்சனைகளை சந்திப்பாங்க சில விஐபிகள்லாம். அவங்கெல்லாம் கண்டிப்பாக நடைபயிற்சி செய்வாங்க. நீ எந்த ஒரு பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதியாக இருக்கட்டும், புகழ்பெற்ற விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், புகழ்பெற்ற நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற பெரிய வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் நடைபயிற்சி கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா புது பிரச்சனைகளில் நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும்னா நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு வரணும். தனியாக நடந்துட்டு போயிட்டு வரணும். அதில் என்ன இருக்குது, தனியாக நடந்து போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாகவே நடக்கிறதில்ல, தனியாகவே இருக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் உங்களை மற்றவங்க கண்காணிக்கிறாங்க. நீங்கள் காலையில் நீங்கள் நடைபயிற்சியே போகிறதில்ல, தனியாக போகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்போ பார்த்தாலும் உங்களை கண்காணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் மூளையோட செயல்பாடு வந்து மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவங்க உங்களை பார்க்குறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சிந்திப்பீங்க. அப்போ ரோட்டில் இருந்து நீங்கள் ஆஃபீஸுக்கு போவீங்க. அப்போ மற்றவங்க பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் மூளை சிந்திக்கும். உங்கள் சிந்தனையை மற்றவர்கள் சூழல் தீர்மானிக்கும். உங்கள் சூழல் தீர்மானிக்கும் உங்கள் சிந்தனையை. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தீங்கன்னா, அப்போ அங்கே இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மூளையை அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சிந்திப்பீங்க. உங்கள் சிந்தனையை அவர்கள் சூழல் வந்து கட்டுப்படுத்தும். அப்போ உங்களால் வந்து அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்து நீங்கள் தனியாக உங்கள் உடம்பு இந்த புறச்சூழல்கள்லேருந்து உங்களை விடுவிச்சு தனியாக போகணும், எந்தவித நோக்கமும் இல்லாமல். இப்போ நீ காலையில் ஒரு வேலைக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா உங்கள் உடம்பு எதுக்காக போகுது, எதுக்காக கிளம்புது, எதுக்காக வேகமாக போகுது, ஒரு காரணம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு நோக்கம் அந்த உடம்புக்கு இருக்குது. அதனால தான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகுது, அதனால தான் இந்த கால் போகுது, கால் நடக்குது. உடல் இயக்கத்தை வந்து ஒரு நோக்கம் கட்டுப்படுத்துகிறது. உங்கள் உடல் இயங்குது, வேகமாக நடக்கிறீங்க, அப்புறம் அங்கே போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இப்படியும் அப்புறம் ஆஃபீஸில் இறங்குறீங்க, ஆஃபீஸ் வேலையை பார்க்குறீங்க. உங்கள் உடம்பு எல்லாமே ஒரு இன்னொரு விஷயம் கட்டுப்படுத்துது. ஒரு நோக்கத்துக்காக உங்கள் உடல் இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு சூழல் வந்து உங்கள் உடம்பை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. புறச்சூழ்நிலை வந்து உங்கள் உடம்பை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதோட இயக்கத்தை தீர்மானிக்குது. அதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். என்னடா இது, நாம் வந்து அந்த உடம்பு ஒரு சுதந்திரத்தையே உணராது. எப்போ பார்த்தாலும் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ண இருக்கு. அப்போ இந்த உடம்புக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். அதுதான் நடைபயிற்சி என்பது. எந்தவித நோக்கமும் கிடையாது. நீங்கள் எதுக்காக போகிறீங்க, நடைபயிற்சி போகிறீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க, எந்த நோக்கமும் கிடையாது அந்த உடம்புக்கு. நான் 1/2 கிலோமீட்டர் போவேன், 1 கிலோமீட்டர் போவேன், 2 கிலோமீட்டர் கூட போவேன் நான், அல்லது 3 கிலோமீட்டர் கூட நான் போவேன். எனக்கு என்னுடைய நோக்கம் எனது விருப்பம் தான். ஆனால் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா எங்கே போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இறங்குவீங்க. அப்போ உங்கள் நோக்கம் வந்து தீர்மானிக்கப்பட்டது. இப்போ தனியாக நீங்கள் நடைபயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நோக்கமே கிடையாது. எந்த திசையில் வேணாலும் போகலாம். அப்போ அந்த உடம்புக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. உடம்புக்கு ஒரு சுதந்திரம். எந்த திசையில் வேணாலும் அந்த உடம்பு போகலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம். நீங்கள் நடக்கலாம், ஓடலாம், உட்காரலாம். அப்போ அந்த சுதந்திரத்தை எப்போ அந்த உடம்பை அனுபவிக்குதுன்னா, அந்த நடைபயிற்சி தனியாக நீங்கள் போகிறீங்க பாருங்கள், யாரு கூடயும் பேசவும் கூடாது, பேசாமல் போகணும். அப்படி போகும்போது இப்போ யார்கிட்டயா பேசிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய பேச்சு, அசைவுகள், கண் அசைவுகள், உங்கள் உடல் அசைவுகளை பக்கத்தில் உள்ளவங்க தீர்மானிப்பாங்க, அவங்களும் தீர்மானிப்பாங்க. அப்படி எந்தவித கட்டுப்பாடுகளும் புறக்கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் அந்த உடம்பு கொஞ்சம் நேரமாக சுதந்திரமாக இருக்கணும். ஏன்னா மற்ற எல்லா நேரமும் ஏதோ ஒரு விஷயம் இவங்களை கட்டுப்படுத்துது. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கால் வேகமாக ஓடுது, சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போகணும், அப்புறம் ஒரு கடைக்கு போகணும். ஏதோ ஒரு நோக்கம் அதை கட்டுப்படுத்துகிறது, அந்த உடம்பை கட்டுப்படுத்துது. நோக்கம் வந்து மனிதர்களை அடிமைப்படுத்துது, இந்த உடலை அடிமைப்படுத்துகிறது, கட்டுப்படுத்துகிறது. அப்புறம் உங்கள் தொழிலில் ஒரு வேலை செய்வீங்க, அல்லது இப்போ மாணவர்களாக இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, ஆசிரியர் சொல்கிறத செய்வாங்க. ஏதோ ஒரு விஷயம் இவங்களை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ இதிலேருந்து உங்கள் உடம்புக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், ஒரு விடுதலை. அதான் தனியாக நடந்து போயிட்டு வரணுன்றது. எந்த வித கட்டுப்பாடும் இல்லைப்பா. நீ எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளோ எந்த திசையில் வேணாலும் போகலாம். நடைபயிற்சி எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம், 1 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 கிலோமீட்டர்லேயே முடிச்சுக்கலாம்.
எதுவுமே அது உடம்போட விருப்பம் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு அது ஒரு புதுவித அனுபவம். மற்ற எல்லா ஒரு நாளோட வேலைகளில் எல்லா வேலைகளை விட இந்த தனியாக நீ அரை மணி நேரம் நடந்து போகிறீங்க பாருங்கள், 1 மணி நேரம் நடந்து போகிறீங்க பாருங்கள், அது வந்து மற்ற எல்லா வேலையிலையும் இருந்து முரணானது. ஒரு புதிய அனுபவம். ஒரு உடம்புக்கு நீங்கள் ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறீங்க. இந்த புற சூழ்நிலையிலேருந்து உங்கள் உடம்பு விடுபடுது. புற சூழ்நிலை எதுவும் உங்கள் உடம்பை கட்டுப்படுத்தலை. உங்கள் உடம்புக்கு எந்த நோக்கமும் கற்பிக்கப்படவில்லை. அது பிடிச்ச திசையை நோக்கி பிடிச்ச நேரத்தை அதுக்கு பிடிச்சிருக்கும் இந்த திசையில் போகணும்னு சொன்னால் அந்த உடம்பு சொல்கிறத நீங்கள் அப்போ கேட்கணும். மற்ற எல்லா நேரமும் நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கும். இப்போ ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா உங்கள் உடம்பு உங்கள் ஆஃபீஸுக்கு போகணும் உங்கள் விருப்பத்துக்கு படி நடக்கும். குனிஞ்சு ஒரு பேனா எடுப்பீங்க, எழுதுவீங்க, இப்போ அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இப்போ வீட்டுக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், எல்லாமே நீங்கள் சொல்கிறபடி உங்கள் உடம்பு கேட்கும். உங்கள் உடம்புக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, உடம்புக்குன்னு ஒரு குணம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. அப்போ அதோட விருப்பத்துக்கு கொஞ்சம் விட்டு பாருங்கள். அதுதான் இந்த நடைப்பயிற்சி என்பது. தனியாக நீங்கள் நடந்து போகணும். உடம்பு விட்டுருங்க. எங்கே போகிறீங்க, அது உடம்பு இல்லை இந்த பக்கம் போகணுன்னு சொல்லுதா அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போகணுன்னு சொல்லுதா அந்த பக்கம், இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகலான்னு சொல்லுதா இன்னும் கொஞ்சம் நடந்து போங்க, இல்லை இது போதும்னு சொல்லுதா திரும்பி வந்துடுங்க. இந்த மாதிரி உடம்புக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அப்போ அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுங்கள். அப்போ 2 விதமான அனுபவங்கள் இந்த உடம்புக்கு இருக்குது. அது உடம்புக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. உங்களுக்குன்னு இருக்கிற ஆசையை வச்சு இந்த உடம்பை வச்சு பூர்த்தி பண்ணிக்கிறீங்க. இந்த உடம்பு உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் உடம்பு கேட்குது, அது மாதிரி உங்கள் உடம்பு சொல்கிற மாதிரியே நீங்கள் கேட்கணும். உடம்புக்கும் ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஒரு விருப்பம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதான் அந்த தனியாக நடந்து போகிறதுன்றது. அப்படி நடந்து போகும்போது நீங்கள் சுதந்திரப்படுறீங்க, அடிமைத்தனத்திலேருந்து விடுபடுகிறீங்க. ஏன்னா மற்ற எல்லா நேரத்துலையும் நீங்கள் தனியாக நடைபயிற்சி செய்யாத மற்ற எல்லா நேரங்கள்லையும் மற்றவங்க உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று உங்கள் உடல் இயங்குகிறது, உங்களுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி இயங்குது. அப்போ அதை கொஞ்சம் விட்டு பார்க்கும்போது தான் அது அடிமைத்தனம் புற சூழல் கட்டுப்பாட்டிலேருந்து அது விடுபட்டு ஒரு சுதந்திரத்தை உணர்கிறது. அப்போ முடிவுகளை தெளிவாக எடுக்கும். நாம் தனியாள் தான் அப்படிங்கிறது உணர்வு எப்போ வரும் தெரியுமா? நாம் தனியாள் தான் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் தனியாக அந்த உடம்பு நடந்து போகும்போது தான், நடைப்பயிற்சி செய்யும்போது தான் நாம் தனியாள் அப்படிங்கிற அந்த இது வரும். மற்ற நேரம்லாம் உங்களை மற்றவங்க கட்டுப்படுத்துவாங்க, மற்றவங்க அடிமைப்படுத்துவாங்க. உங்கள் புறச்சூழ்நிலைக்கு நீங்கள் அடிமையாகிடுவீங்க. மற்ற நேரத்துலலாம் புறச்சூழ்நிலையோட கட்டுப்பாடுகளுக்கு நாம் அடிமைதானோ அப்படிங்கிற எண்ணம் உங்கள் உடம்புக்கு இருக்கும், உங்கள் மனசுக்கு இருக்கும், ஒரு பயம் வரும். அப்போ நம்ம தைரியமாக ஒரு முடிவு எடுக்கணும்னா நாம் தனியாள் தாங்கிற அந்த உணர்வு எப்போ வரும்? தனியாக நடந்து போகணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி நடந்து போகணும். அப்போ தான் நீங்கள் தனியாள் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். நம்ம தனியாள் தான், அந்த தைரியம், தனித்து நிற்கக்கூடிய அந்த தைரியம் அது அப்போ தான் வரும். நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு நீங்கள் பகல் ஃபுல்லாக உழைச்சா கூட மற்றவங்க உங்களை கண்காணிக்கிறாங்க, அது உங்களுடைய சிந்தனையை மாற்றும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சிந்திப்பீங்க. ஒரு ரோட்டில் நின்னால் கூட 4 பேர் உங்களை பார்ப்பாங்க. ஒரு காரணத்துக்காக உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க, மற்றவங்களை பார்ப்பாங்க. பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எப்படி வேணாலும் இருக்க முடியுமா? என்ன வேணாலும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவங்க பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உடல் அசைவுகள், உடல் மொழிகள் மாற்றப்படும். அப்போ மற்றவங்க உங்கள் உடல் மொழியை தீர்மானிக்கிறார்கள். அதுவே நீங்கள் தனியாக நடந்து போகும்போது உங்கள் உடல் மொழி எந்தவித கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாமல் சுதந்திரத்தை அப்போது தான் அனுபவிக்கிறது. அந்த உடல் அப்போது தான் விடுபடுகிறது, விடுதலை உணர்வை உணர்கிறது. தினமும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உடம்புக்கு விடுதலை கொடுங்க. காலையில் அந்த விடுதலை கொடுத்துட்டு தான் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். விடுதலையிலிருந்து தான் இந்த கட்டுப்பாடுகளை ஆரம்பிக்கணும். 0லேருந்து தான் 1, 2 ஆரம்பிக்கிற மாதிரி தினந்தோறும் உங்கள் உடம்பை முதல்ல விடுதலையை கற்றுக் கொடுத்துருங்க. ஒரு அரை மணி நேரம் நடைபயிற்சி, 1 மணி நேரம் நடைபயிற்சி போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் அந்த விடுதலையை உங்கள் உடலுக்கு கற்றுக் கொடுத்த பின்பு அதன் பிறகு தான் உங்கள் நோக்கத்துக்காக உங்கள் உடம்பை கூப்பிட்டு போங்க, உங்கள் கால்களை கூட்டிகிட்டு போங்க. இப்போ ஆஃபீஸுக்கு உங்கள் உடம்புக்கு நீங்கள் அப்புறமா கட்டளை இடுங்கள். இப்பொழுது நீ ஆஃபீஸுக்கு இப்போ மார்க்கெட்டுக்கு போகணும், இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டை பார்க்க போகணும், இப்போ வெளியூருக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், உங்கள் உடம்பை வச்சு நீங்கள் உங்கள் ஆசைகளை தீர்த்திக்கோங்க. அப்புறமா உங்கள் உடம்புக்கு விடுதலை வீட்டுக்கு வந்துட்டிங்களா, ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் தனியாக நடைபெற்று போங்க, மத்தியானம் சாயந்தரமாக ஒரு அரை மணி நேரம் தனியாக நடைபெற்று போங்க. உங்கள் உடம்பை சுதந்திரமாக விடுங்க. உங்கள் உடம்பை சுதந்திரமாக ஒரு மாட்டை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நல்லா வச்சு நிலத்தை உழுகிறாரு, வண்டி மாட்டை இழுக்கிறாரு. அது பிறகு எல்லா வேலையும் முடித்த பிறகு சாயந்தரம் அந்த மாட்டை விட்டுடுறாரு. அது பாட்டுக்கு சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சு மேய்ஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி தான் இது. நம்ம உடம்பையே நாம் வேலை வாங்குகிற ஒரு அடியாள் போல் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம உடம்பை வச்சு நாம் வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம உடம்பே ஒரு மாடு மாதிரி தான். இந்த உடம்புங்கிறது ஒரு மாடு மாதிரி தான். ஒரு மாட்டை வச்சு நம்ம வேலை வாங்குற மாதிரி தான் நம்ம உடம்பை வச்சு நமது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம், நமது விருப்பங்களை, நமது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்கிறோம். அந்த உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். அந்த உடம்புக்கும் ஒரு ஆசை இருக்குது.
அந்த ஆசையை வந்து உணரும், அந்த ஆசை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். தனியாக நீங்கள் அரை மணி நேரம் நடந்து போங்க, 1 மணி நேரம் நடந்து போங்க யார்கிட்டையும். அப்போ தான் அந்த உடம்பு விடுதலை உணர்வை உணர்கிறது. இதுதான் சுதந்திரம், இதுதான் விடுதலை. மற்ற அனைத்தும் அடிமைத்தனம். மற்றவர்களால் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம், மற்றவர்களால் நாம் வேலை வாங்கப்படுகிறோம். இதுதான் நாம், இதுதான் தனித்து இருப்பது தான் நாம், இதுதான் உண்மை அப்படின்னு உணரும்போது தான் நம்ம பிரச்சனைகளுக்கான தெளிவான முடிவு எடுப்போம். ஒரு பிரச்சனைகளில் தெளிவாக குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கணுமா? இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. பொதுவாக பெரிய பெரிய ஆள்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பிரச்சனை இருக்கோ இல்லையா, கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க தனியாக நடைபயிற்சி செய்யணும். அப்போ தான் தெளிவாக முடிவு எடுப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் தெளிவாக இருக்கும். யார் தனியாக அந்த மாதிரி நடைபயிற்சி செய்யாமல் இருக்காங்களோ அவங்க எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பாகவே இருக்கும். அதில் ஒரு சுதந்திரம் இருக்காது, அதில் ஒரு தனித்தன்மை இருக்காது, ஒரு தனித்து நிற்கிற அணுகுமுறை அதில் இருக்காது. தனித்திரு வெளித்திருன்னு சொல்லுவாங்களா, அது அந்த இதில் இருக்காது. யாருக்கு தனித்து அந்த மாதிரி நடைபயிற்சி செய்யாதவங்க, தனியாக நடைபயிற்சி செய்யணும், அப்படிப்பட்டவங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். அதனால் காலையில் அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம் அது மாதிரி நடைபயிற்சி செய்கிறவங்க, தனியாக நடைபயிற்சி செய்கிறவங்க, பாட்டு கேட்டுட்டுலாம் போகக்கூடாது. பாட்டு கேட்காம நீங்கள் தனியாக நடைபயிற்சி செய்யணும். யார் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டுலாம் போகக்கூடாது. அப்படி தனியாக நடைபயிற்சி செய்கிறவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். அப்போ மனசு சொல்கிறபடி நீங்கள் சந்தேகம் இல்லாமல் செய்யலாம். அதே மாதிரி சாதிக்கணுங்கிற அந்த உணர்வும் அதிகமாகும். எப்போவாது தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையுதா, அப்போ நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு வாங்க. தனியாக நடந்து போயிட்டு வரும்போது உங்களுக்கு சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் அதிகமாகும். அந்த எண்ணம் அதிகமாகும், தெளிவாக முடிவு எடுப்பீங்க. அதனால் இது அதனால தான் பாருங்கள், சாதிக்கிறவங்க மட்டும்தான் நடைபயிற்சி செய்வாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான், மற்றவங்க யாரும் அதை பண்ண மாட்டாங்க. சாதாரண வாழ்க்கை இருக்குல்ல, இதுதான் அவங்க வாழ்க்கை தெரியும், நம்ம இதுதான் ரொட்டீனாக, இதுதான் நம்ம பிரச்சனைன்னு தெரியும். பழக்கப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. புது புது பிரச்சனைகளை நோக்கி போகவே மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த தன்மை அவங்ககிட்ட இருக்காது. செக்கு மாடு மாதிரி ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு அவங்களுக்கு இந்த நடைபயிற்சியெல்லாம் பண்ணுறதுக்கு ஆர்வமே இருக்காது. ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. புது புது பிரச்சனைகளை சந்திக்கணும், அது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க தான் அவங்களுக்கு இந்த நடைபயிற்சி கண்டிப்பாக தேவை. தெளிவான முடிவெடுப்பதற்கு அந்த உடம்புக்கு கொடுக்குற அந்த சுதந்திரம். அப்போ நீங்கள் தனித்து இருக்கீங்க, தனிமை தான் உண்மை, நம்ம தனி ஆள் தான் அப்படிங்கிற அந்த விடுதலை உணர்வு அந்த நடைபயிற்சி செய்யும் போது நீங்கள் உணர்வீர்கள். நடைபயிற்சி செய்தால் முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். வெற்றி உங்கள் பக்கம்.